Hi students, this is Govindaraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி விலங்கியலுக்கான டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பார்க்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கட்டாயம் இந்த 4 கொஸ்டின் பேப்பர் வரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் 2019 2024 வரைக்கும் பப்ளிகேஷன் பேப்பர் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்களாவே போதும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் மார்க் பண்ணி இதில் மார்க் பண்ணியிருக்க ஆன்சர் டவுட் வந்து ரெஃபரும். ஃபஸ்ட் ஒனுக்கு மேட்ச் வந்து ஆப்ஷன் சி வந்து மேட்சபிளாக இருக்குது. செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து மேட்சபிளாக. தட் மீன்ஸ் வந்து மாதிரி முதுகுநான் நரம்பு தட் மீன்ஸ் வந்து தொண்டையும் கம்பேர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் ஏ. தட் இஸ் வந்து பார்த்தா மண்புழு இரு இணை துளைகள் உள்ளன. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து எது முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை நீளம் குறுகிய தசை வந்து பால்மரிஸ் தசைகள். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ பால்மரிஸ் மசில்ஸ். நெக்ஸ்ட் கூட்டும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தவறு, ஆனால் ஆறு வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த ஒன்று இறப்பையுடன் தொடர்புடையது அல்லது கிளிசன்ஸ் உரைகள். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. செவன்த் ஒனுக்கு வந்து நீண்ட ஆழ்ந்த மூச்சுக்கு பின் சில வினாடிகள் நாம் காற்றை சுவாசிப்பதில்லை. இதற்கு காரணம் வந்து ரத்தத்தில் குறைவான CO2 இருப்பதால். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி லெஸ் கார்பன் டை ஆக்சைடு இந்த பிளட். நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது சுற்றத்தின் குறிப்பிட்டு இப்போ இடது வென்ட்ரிக்கல் உடற்பகுதிகள் வலது ஏற்று. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன் வந்து கீழ்கண்ணுற்ற துகளுள்ள வெள்ளியணுக்கள் என்ன நியூட்ரோஃபில்கள், ஈசனோஃபில்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போசோஃபில்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஒன் வந்து சிறுநீரும் வந்து அடற்பழுப்பு கலந்து அவரை விதை வடிவில் உறுப்பாங்க. இவை டேஸ் வந்து மார்பு முள்ளெலும்புக்கும் டேஸ் வயிற்றுப்பகுதி முள்ளெலும்புக்கும் எவ்வளோ தான் கடைசி மூன்றாவது வயிற்றுப்பகுதி. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி சிறுநீர் நீர்த்து காணப்படும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரின் வில் பி மோர் டைலேட்டட். அடுத்து பார்த்தா 12th ஒன் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் பந்தை வெற்றி செல்லும் பொழுது எவ்வளவு தொகுப்புகள் நேரடியான ஆசிரியர் காரணம்னா குதிக்கால் எலும்பு, தொடை எலும்பு, உள்ளங்கால் எலும்பு, டிபியா. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 எந்த அமைப்பால் ஹைப்போதலாமஸ் முன்பகுதி பிட்யூட்டரி இணைந்துள்ளதுன்னா தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி ஹைப்போசிஸ். பார்த்தீங்கன்னா போர்ட்டல் தொகுப்பு. தட் மீன்ஸ் கம்பேர் ஆப்ஷன் டி மேட்ச் ஆகலாம். நெக்ஸ்ட் 14th ஒனுக்கு ஆப்ஷன் டி வென்ட்ரிக்கிலிருந்து ரத்த குழாய்களுக்கு பாய்ந்த பிறகு பிரேசந்திர வாழ்வு மூடுகிறது. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. டவுட்டாக இருந்துச்சுன்னா மார்க் பண்ணி ரெஃபர் பண்ணி. நெக்ஸ்ட் 15th ஒனுக்கு வந்து பொருந்தாத ஒன்று பார்த்தா ஆந்த்ராக்ஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி கம்பேர்னா ஆந்த்ராக்ஸ். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் விடுபட்ட இடங்கள் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து போலி உடற்குழி விட உண்மை உடற்குழி எந்த வகையில் மேலே பயனற்ற இடம் பற்றி சிறு குறிப்பு தருங்க. பயனற்ற இடம் பற்றி சிறு குறிப்பு தருங்க. அடுத்து 19th ஒன்று பார்த்தா சிறுநீரக அப்படி நெறிப்படுத்த 3 ஹார்மோன்கள் எலும்பு தசைகளை விளக்கும் போது வரியுடைய என்பதை எதை குறிக்கிறது. கணையச்சிறப்புடன் நீக்கலாம் ஏற்படும் விளைவுகளை கூறுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6 சைனஸ் சிண்ட்ரோம் என்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அடுத்து டயக்ராம் அடுத்து அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அப்படி கொடுத்து நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிற்றுநிலை கண்டரும் தானியங்கிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாப்சி மற்றும் ஆட்டோப்சி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி DDT பறவைகள் முட்டையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹவு டஸ் DDT அஃபெக்ட் பேர்ட்ஸ் எக்ஸ். அடுத்து 28th வந்து பித்தனில் உள்ள பொருட்களோட கம்பேர். நெக்ஸ்ட் வந்து 20 நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதிரோட்ட பெருக்கம் மற்றும் எதிரோட்ட பரிமாற்றக்குள்ள ஒற்றுமை வேற்றுமைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனைப்பீக்க மீட்சியும் முடிவில் நரம்பு உரையானது உச்ச முனைப்பீக்கிறது பெருக்கிறது ஏன். அதே மாதிரி 32 பார்த்தீங்கன்னா சிறுநீரக ஒரு நாளமில்லா சுரப்பி எவ்வாறு செயல்படும் என்பது வரை. நெக்ஸ்ட் பார்த்து புறாக்களின் புறச்சட்டை எவ்வாறு அவைகளின் பரத்தல் வாழ்விற்கு பார்த்தீங்கன்னா பொருத்தமாக வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். ஒரு கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கற்பன் பூஜ்யம் ஜீரண மண்டலத்தை தகுந்த படுத்தும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இணைநீர் பகுதி பொருட்கள் மற்றும் அந்த பணிகள். நெக்ஸ்ட் எலும்பு முறிவு மற்றும் எலும்பு முறிவு ஏற்படும் விதம் மற்றும் எலும்பு முறிவு குழம்பாதல் பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி மெல்லிய திசுக்களையும் இரத்த குழாய்களையும் ஆய்வு செய்த காந்த ஒத்ததிர்வு பார்த்தீங்கன்னா நிழல் உருவாக்கம் ஏன் பயன்படுத்தப்படுது. தட் மீன்ஸ் வந்து MRI அதனுடைய மருத்துவம் முக்கியம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் MRI. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து உணர்வு உறுப்புகளும் சுவை மகிழ்வூட்டக்கூடியது உணர்வு பொருட்களை பற்றி தெளிவானப்படுது. நெக்ஸ்ட் மண்புழு உரமாக்கல் என்றால் என்ன. மண்புழு உரத்தின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தட் இஸ் கம்பேரிசன் வாட் இஸ் வெர்மி கம்போஸ்டிங் லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்டிங். அடுத்து 38 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 1 more சாம்பிள் கொஸ்டின் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியோல திஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நுமேட்டிக் எலும்பு எதில் காணப்படும் புறா. தட் மீன்ஸ் வந்து பிஜிஆர். தேர்ட் ஒனுக்கு வந்துன்னா சுருக்கு தசை. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் சென்டர் ஆஃப் ஓடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதும் எந்த வகைப்பாட்டு கருவி டாக்ஸன் பற்றி முழு விவரங்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மோனோகிராஃப். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்க. 6th ஒன் சிறுநீர் உருவாக்குவதற்கு குறைந்த அளவு நீர் தேவையுடைய உயிர்கள் வந்து யூரிக் அமில நீக்கிகள். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரியோ லீக். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா முழங்கையின் கூர்மையான பகுதி வந்து
கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒலிக்ரான் நீட்சி, தட் மீன்ஸ் வந்து ஒலிக்ரானி நீட்சி ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 8th ஒன்னுக்கு வந்து கூற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ விளக்குறது. நெக்ஸ்ட் 9th ஒன்னுக்கு சண்டையிடும் பண்பு கொண்ட விளையாட்டு வகை கோழின்னு பார்த்தீங்கன்னா அசில், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்துல வந்து ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தா புத்தக நுரையில் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 11th ஒன் ரெஃபர் பண்ணிங்க. 12th ஒன் பார்த்தீங்கன்னா நால்சார் ஒழுங்கமை வீக்கத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன் வந்து மெலடோனின், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 13th ஒன் ரெஃபர் பண்ணிக்க. 14th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டேஸ். 15th ஒன்று மனித மூளையின் எப்பகுதி திருப்தி மையமாக செயல்பட்டு ஹைப்போதலாமஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க் பாருங்கள். உடற்குழி உருவாகும் தன்மையின் அடிப்படையில் உண்மை உடற்குழியுடைய எவ்வாறு பிரிக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தா பின்னோட்ட நோய், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 18 கட்டாயம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டெத்தஸ்கோப்பின் பயன்கள், அதே மாதிரி எண்லே வளைவு, துகளுடைய வெள்ளியணுக்கு துகளற்ற வெள்ளியணு, இது வேறுபாடு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். போட்டி குறைபாட்டுடையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுங்குருதி சோகை நோய் ஆகியவற்றிலிருந்து விட்டமின் குறைபாடு மற்றும் நோயின் அறிகுறிகள். இயன் மருத்துவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது தான் ஃபிசியோதெரப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்டோமோசிஸ் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட தொகுதியினை எழுதுக, தட் மீன்ஸ் வந்து ஆப்பிள் நத்தை. நெக்ஸ்ட் பார்த்தா சாக்கோ கிளாசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் அஸ்காரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 26 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 27 பார்த்தீங்கன்னா நரம்பு சிலிம் படம் வருது பாங்கிலே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வயதானவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவது ஏன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போரோட்டிக் காய்டர் என்றால். நெக்ஸ்ட் பார்த்து தவளைகளில் பால்வழி பார்த்தீங்கன்னா வேறுபாட்டு தன்மை எவ்வாறு காட்சிப்படுது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவிஸ் செக்ஷுவல் எக்ஸிபிட்டட் இன் ஃப்ராக்ஸ். அதுக்கப்புறம் 30 போர் விளைவு மற்றும் ஹால்டன் விளைவு. நெக்ஸ்ட் பார்த்து மார்புக்கூட்டை உருவாக்கும் விழா எலும்பு வகைகள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாஜா ஒரு குறிப்பிட்ட பெயர் முறையுடன் எடுத்துக்காட்டாகும். அம்முறையை அடையாளம் கண்டு வரும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். விலங்குகளுடைய பெரிய தொகுதியினுடைய பொதுவான பண்புகள் எபிதிலிய திசுக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் ஹார்மோன், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி எம்ஆர்ஐ கான்செப்ட்டில் மருத்துவ நிலவு தொழில்நுட்பத்தை உபயோகிக்கும்போது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபின் மருத்துவ முக்கியத்துவம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி எம்ப்ளாயிங் கம்ப்யூட்டர் டெமோகிராஃபி. அதுக்கப்புறம் உட்சுவாசம் மற்றும் வெளிச்சதம் நடைபெறும் நிகழ்வு வரிசை, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கம்பேர் த சீக்வன்ஷியல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த டேக் பிளேஸ் டியூரிங் த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் புறாவின் குழல் தண்டு இறக்கின் அமைப்பு தெளிவான பாங்களை குறிக்கப்பட்ட படத்தில் விளக்கு. சிறுகுடல் சக்கர உதவியுடன் நடைபெறும் வேதியியல் பாட்டல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 38 பாருங்கள். ஸ்கூபா மூழ்கிகளை எதிர்கொள்ளும் பொதுவான பாதிப்பு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குச்சி மற்றும் கூம்பு செல்கள் இடையே வேறு, ரொம்ப முக்கியமான. எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது 3rd சாம்பிள் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சிவப்பணுக்களை நீர்க்க செய்யும் திரவம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் திரவம், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒனுக்கு வந்து சிறுநீர் நுண்குழலில் நீர் மேலே உறிஞ்சப்படும் போது மாறும் வந்து ஆன்டி டையூரிக் கார்பன், தட் மீன்ஸ் ஆன்டி டையூரிக் கார்பன், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 3rd ஒன்று இதய இக்கச்சொல்லின் கால அளவு பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி 4th ஒனுக்கு தான் நோய் தடை காப்புடன் தொடர்புடைய சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 5th ஒன் காதில் எப்போது அழுத்த அலைகளை செயல்நிலை மின்னழுத்த மாற்றுகிறது நீள்வட்ட பலகணி, தட் மீன்ஸ் வந்து ஹோவல் விண்டோ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 6th ஒன் வந்து கட்டமைப்பின் இந்த முக்கிய பண்பாங்கன்னா வலைதசை புழுக்கள், ஆப்ஷன் பி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7th ஒன் பார்த்தீங்கன்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துவது முகுலம், ரொம்ப முக்கியமான. தட் இஸ் பார்த்தீங்கன்னா மெடுலா ஆப்ளங்கேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th ஒன் இதயத்தில் டப் ஒலி எதனால் ஏற்படுது, அரைச்சந்திர வலு மூடுதல், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. 9th ஒன்று எதில் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் காணப்படும், கரப்பான் பூச்சி, காக்ரோச், ரொம்ப முக்கியமான, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்று ரத்தம் தொடர்பான நோய்களை கண்டறியும் மருத்துவத்துறையின் ஒரு பிரிவு ஹெமட்டாலஜி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹெமட்டாலஜி, ஆப்ஷன் பி. 11th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோகைனசிஸ் எதனை மாற்றுவதில் பங்கேற்குன்னா ட்ரிப்சினோஜனை பார்த்தீங்கன்னா ட்ரிப்சினாக மாட்டது, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 12th ஒன்று பார்த்தா பல்லுயிர்த்தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யாருன்னா வால்டர் ரோசன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 13th ஒன்று பிறந்த குழந்தைகள் உடல் நடுக்கம் ஏற்படுத்தாமல் வெப்பத்தை உற்பத்தி செய்து உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் எதன் மூலம்னா பழுப்பு கொழுப்பு, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பேட், தட் பார்த்தீங்கன்னா கம்பேர் ப்ரௌன் பேட் தான், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து தசை துருக்கள் ATPase நொதி உள்ள இடம் பார்த்தீங்கன்னா மயோசின், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 15th இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பறவையியல் வல்லுநர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆப்ஷன் டி தான் வந்து சலீம் அலி கம்பேர் பண்ணுறோம். 2 மார்க் பாருங்கள். சிற்றின கோட்பாடு, சார்லஸ் டார்வின் கருத்து, அதே மூடிய மற்றும் திறந்த ரத்த ஓட்டங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின். சில வகை எபிதிலியங்கள் பொய்யடுக்கினால் ஆனவை, இதன் பொருள். நெக்ஸ்ட் ஏன் தட்டைப்புழுக்கள் உடற்கூடிய அழைக்கப்படுகின்றன, மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபாடு, ரொம்ப முக்கியமான. வாத்தின் தனிப்பண்புகளில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் த பெக்யூலியர் கேரக்டர் ஆஃப் த டக். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஸ்டெத்தாஸ்கோப்பின் பண்புகள், இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் மனிதர் கார்னியா மற்றும் சிகிச்சை பொதுவாக கார்னியா மாற்று சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவது ஏன், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சிறுகுடல் நீர்
நீர் உள்ள நொதிகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் கோவேறு கழுதை ஏன் மல்டித்தன்மையுடையதாக கூட தட் மீன்ஸ் ஒய் மியூலிஸ் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து லிம்பிக் மண்டலம் ஏன் உணர்ச்சி மூளை எனப்படுகிறது. மனித சிறுநீரகத்தின் நீள்வட்ட தோற்றத்தை படம் வரைந்து பாங்குரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 28 செயற்கை முறை ஊட்டத்தின் பயன்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். நெக்ஸ்ட் வெள்ளை அடிப்போஸ் திசு பழுப்பு அடிப்போஸ் திசு வேறுபடுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட் ஒயிட் அடிப்போஸ் திசு ஃப்ரம் ப்ரௌன் அடிப்போஸ் திசு. நெக்ஸ்ட் தவளையின் பொருளாதார முக்கியத்துவம் ரொம்ப 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 முக்கியமான ரைட் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சிடி ஓவர் த இமேஜிங் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் இஸ் அன் எண்டோகிரைன் கிளாண்ட் ரைட் இட்ஸ் பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி இந்த பணிகள். நெக்ஸ்ட் ஹால்டேன் விளைவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹால்டேன் எஃபெக்ட். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு தசி சுருக்காத்தன் சரக்கு இலை கோட்பாடு. நெக்ஸ்ட் பார்த்தா சிறுகுடியில் உணவு செறிதல். நெக்ஸ்ட் தொகுதி அணிலான பொது பண்புகள் அட்ரினல் ஹார்மோனிக் பணிகள். நெக்ஸ்ட் வந்து சுவாசம் நடைபெறும் முறை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐஸ். அடுத்த கொஸ்டின் 37 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட்டுப்புலியின் வாழ்க்கை சொல்லிச்சு இவருக்கு கட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா லம்பிட்டோ மாரிட்டாவின் கழிவு நீக்க மண்டலம். நெக்ஸ்ட் வந்து ரத்தப்பூச்சி தட் மீன்ஸ் டிஸ்கிரைப் த மெத்தட்ஸ் ஆஃப் பிளட் ஸ்மீக்கர் ப்ரிப்பரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரத்தப்பூச்சி தயாரிக்கும் வழிமுறைகள். நெக்ஸ்ட் இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்தல் நடைபெறும் முறை இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. இது 3rd சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். அடுத்து 4th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பின்புறம் ரத்தம் வருது பங்கேற்காதுன்னா பிளிருமின் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் ஒன் அயோடின் கலந்து பார்த்தா காய்ட்டு நமக்கே தெரியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிறுநீர் ஆற்றல் நெப்ரானி நெப்பகிஜி சார்ந்த ஹென்லே வளைவு நீர் தட் மீன்ஸ் வந்து லாங் ஆஃப் ஹென்லே ஸ்லோப். அதுக்கு ஃபோர்த் ஒன்று இயல்பான ரத்த சர்க்கரை அளவு 70 to 110 மில்லி பை டெசிலிட்டர் கம்பேர் ஆப்ஷன் ஏவும் பி மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவளையின் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் வந்துன்னா கம்பேரிசன் பண்ண என்ன கூட மீசோ நெஃப்ராஸ் தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு டேஸ் அழைக்கப்படுதுன்னா எபிகல்ச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எபிகல்ச்சர் தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேனி டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் வந்து மெலட்டோனின் தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிமெட்டிகோலின் காணப்படும் கழிவு நீக்க ஒரு பார்த்தீங்கன்னா ரென்னட் செல்கள். நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் வந்து தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு செரிமானத்துக்கு முதல் படிந்து பால்மமாதல் தட் மீன்ஸ் வந்து எமல்சிஃபிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன் பார்த்தீங்கன்னா பூச்சிகளின் சுவாச உறுப்புகள் மூச்சுக்குழல்கள் தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ட்ரெக்கியல் டியூப். நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுகிலை கொண்ட எபிதிலியம் காணப்படும் மூச்சுக்குழல் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14 இந்த சுவாச மையம் காணப்படும் முகுளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெடுலா ஆம்ப்ளிகேட்டா இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து 15th வந்து பார்த்தீங்கன்னா தசைநார்களின் செயலாளருக்கு பார்த்தீங்கன்னா சார்கோமி இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 2 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. சுடர் செல்கள் ஒரு பேஸ் மேக்கர் என்ன செய்கிறது நாங்கூல் கட்டிகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல மெட் ஹியூமோக்ளோபின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எலும்பு தசையில் சுருங்கு புரதங்களின் பெயர்கள். நெக்ஸ்ட் குருட்டு புள்ளி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளைண்ட் ஸ்பாட்டு. நெக்ஸ்ட் கிரிட்டினிசம் அறிகுறிகள் பயாப்சி ஆட்டோப்சி ரெண்டுமே முக்கியமான ரிப்பீட்டாக கேட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயரிடுவதற்கு அடிப்படை தட் மீன்ஸ் வந்து ரைட் த ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் வந்து கார்டேட்டா நான் கார்டேட்டா தட் மீன்ஸ் வந்து முதுகு நாணுடி மற்றும் முதுகு நாணுடிக்கான வேறுபாடுகள். அடுத்து தவளையிற்கான சுவாச முறைகள் மனித கல்லீரலின் பணிகள் நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது நெண்ணீர் என்றால் முக்கியமான கொஸ்டின். கண்ணின் குறுக்கு வெட்டு தொடர்த்தினை வரைந்து பாங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மார்பு கூட்டை உருவாக்குவது விழா எலும்பின் வகைகள் அமோனியா நீக்கிகள் யூரிக் அமில நீக்கிகள் யூரியா நீக்கிகள் ஒப்பிடுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் கணுக்காலின் பொதுப்பண்புகள் தவளையின் ஆணின் பெருக்கமண்டல வர்க்கம் சிறுகுடலில் உணவு செரித்தல் ரத்தம் ஆக்சிஜன் முறையிலிருந்து திசுவில் எவ்வாறு கடத்துகிறது மனிதர்கள் காணப்படும் ஏபி வரது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தசை சுருக்கத்திற்கான சர்க்கரை கோட்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூரான் அமைப்பை படத்தின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கணையத்தின் அமைப்பினை விவரிக்கும் கணையம் சுரக்கும் ஹார்மோன் மற்றும் அவற்றின் பணிகள். அடுத்து சிடி ஸ்கேனிங் என்றாலே அந்த மருத்துவ முக்கியத்துவம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். சிடி ஸ்கேனிங் செயற்கை வெந்தோட்டம் என்றாலும் செயற்கை வெந்தோட்டம் இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். ஓவராலாக இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதும். இந்த 4 கொஸ்டின் பேப்பர் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தா 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் அதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் நீங்கள் படிச்சினா போதும். கரெக்டாக நீங்கள் ஜுவாலஜியில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் சிலபஸ் ரொம்ப தான் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு செலக்டிவாக படித்தா நடந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இருக்கிற 2 டேஸை வந்து நல்லா சரியாக பயன்படுத்தினீங்களா கரெக்டாக நீங்கள் ஜுவாலஜியில் நல்ல மார்க் எடுக்கலாம். படிச்சிருக்க கொஸ்டின் ஆல்ரெடி ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வந்த கொஸ்டினும் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி அதை செலக்டிவாக படித்து எழுதி பார்த்தீங்களாவே போதும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது நிறைய வழி இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற சமயத்தை படித்து எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் பண்ணால் கரெக்டாக நல்லா எழுதலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.